சொல்லி அதை எழுதியும் வைத்துவிட வேண்டும். இப்படி தன் மீது என்னென்ன கடமை, தான் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அல்லது தன்னுடைய பொருள்கள் யார் யாரிடமெல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி உண்டான விவரங்களைத்தான் வசியத் என்று சொல்வார்கள். இதை அவர் தெளிவாக எழுதி கொள்ள வேண்டும், அல்லது யாரையாவது சாட்சியாக்கி யார் முன்பாவது இதை பற்றி உண்டான விவரங்களை கூறியிருக்க வேண்டும். அடுத்து நான்காவதாக, இவர் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால், குற்றம் இழைத்திருந்தால் அவர்களிடத்திலே சென்று அதற்காக வேண்டியுள்ள பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும், மன்னிப்புகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். தன் மீது ஒருவருக்கு உரிமை இருக்கும் நிலையில், அதாவது தான் ஒருவர் அநீதி இழைத்ததன் மூலமாகவோ அல்லது ஏசியதன் மூலமாகவோ அல்லது வேறு ஒரு காரணத்தால் தன்னால் பிறர் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த பாதிப்புக்குண்டான நிவர்த்தனையை மறுமை நாள் வருவதற்கு முன்பதாகவே முஸ்லிம் தேடி இருக்க வேண்டும். குறிப்பாக ஹஜ் பயணம் நீண்ட ஒரு பயணமாக இருப்பதால் இந்த பயணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு அளவற்ற நன்மைகளை தர இருப்பதால் அந்த நன்மைகளை வீணடிக்கக்கூடிய இது போன்ற குற்ற செயல்கள் ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடாது என்ற காரணத்தால் குறிப்பிட்டு இந்த பயணத்தில் நாம் உபதேசம் செய்கிறோம். யாரெல்லாம் பிறருக்கு அநீதி இழைத்திருப்பார்களோ, சொல்லாலோ செயலாலோ பொருளாலோ, அவர்கள் அதற்குண்டான முறையான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது ஒழுக்கம், தூய்மையான செல்வத்திலிருந்து ஹஜ் பயணத்திற்காக வேண்டி அவர் செலவு செய்ய வேண்டும். தான் சம்பாதித்த செல்வங்களில் மிக ஹலாலான செல்வத்தையே இந்த ஹஜ் பயணத்திற்காக அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். ஹராமான பொருளிலிருந்து செய்யப்படும் வணக்க வழிபாடுகளை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வது கிடையாது. அடுத்த ஆறாவதாக, தன்னுடைய பயணத்திலும் சரி பயணத்திற்கு முன்பும் சரி எல்லா விதமான பாவங்களை விட்டும் குற்றங்களை விட்டும் அவர் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும், தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். பயணத்தின் போது தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய தோழர்கள், தன்னுடன் பயணம் செய்யக்கூடிய சக பயணிகளிடத்தில் எவ்விதமான சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது, அவர்களிடத்தில் பிரச்சனைகள் செய்யக்கூடாது, வாதங்கள் செய்யக்கூடாது, தீய வார்த்தைகளை பேசக்கூடாது, அனாவசியமான வீண் பேச்சுகளிலே ஈடுபடக்கூடாது. மாறாக இறை நினைவு, வணக்க வழிபாடுகள், குர்ஆன் ஓதுதல் போன்ற உயர்ந்த நல்ல காரியங்களில்தான் தன்னுடைய நேரங்களை அவர் செலவு செய்ய வேண்டும். பிறரிடத்திலே தர்க்கிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் மிக அழகிய முறையிலே ஒழுக்கத்தை பேணி கண்ணியமான வார்த்தைகளை கொண்டுதான் தர்க்கம் செய்ய வேண்டுமே தவிர தீய வார்த்தைகளை எக்காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது, ஒழுங்கீனமான வார்த்தைகளை அறவே பயன்படுத்தக்கூடாது. இந்த வணக்க வழிபாட்டை குறித்து கல்வி ஞானத்தை அவர் அடைந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்கிறார், உம்ராவுக்கு செல்கிறார் என்றால் ஹஜ்ஜுடைய கடமைகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன, உம்ராவுடைய கடமைகள் என்ன, ஒழுக்கங்கள் என்ன என்பதை அவர் தெளிவாக மார்க்க ஆதாரமிக்க நூல்களில் இருந்தோ அல்லது கற்றுத் தேர்ந்த மார்க்க வேதிகளிடமிருந்தோ அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எட்டாவதாக, பயணத்தின் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் மீது கடமையாக்கி இருக்கும் கடமையான வணக்க வழிபாடுகளை மிக கவனத்துடனே நிறைவேற்ற வேண்டும். அத்துடனே உபரியான வணக்க வழிபாடுகளையும் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் நேரம் குறித்த கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஆகவே தனது பயணத்திலே தொழுகையை முறையாக பேண வேண்டும். அதுபோக குர்ஆன் அதிகமாக ஓதுவது, ஸிக்ர் அதிகமாக செய்வது, இன்னும் பல வணக்க வழிபாடுகளை கொண்டு தனது பயணத்தை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாமல் தன்னுடன் வரக்கூடிய சகல பயணிகளுக்கும், நண்பர்களுக்கும், தேவைப்பட்டோருக்கும் உதவுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தன்னால் முடிந்த பொருளை கொண்டோ தன்னால் முடிந்த உடல் பலத்தை கொண்டோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழை எளியோர் அல்லது தேவைப்படக்கூடியவர், பலவீனமானவர் பயணத்தில் இருந்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று மட்டும் இருந்து விடாமல் பிறருக்கு உதவுவதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒன்பதாவதாக, தான் யாருடன் பயணம் செய்கிறோம் என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். தன்னால் முடிந்த அளவு தனது பயணத்தில் தனக்கு இறை அச்சத்தையும் மார்க்க ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்லோரை தோழர்களாக ஆக்கிக் கொள்வது மிக முக்கியமான ஒன்று. காரணம், நாம் சில சமயங்களில் மறந்துவிட்டாலும் அவர்கள் நமக்கு இறை அச்சத்தையும் மார்க்க கடமைகளையும் நினைவூட்டுவார்கள். ஆகவே நல்லோரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தோழமையிலே பயணம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும்.
அடுத்து 10வதாக தன்னுடைய இந்த பயணத்திலே நற்குணங்களை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக பயணத்திலே பலர் வந்திருப்பார்கள். ஆகவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய, உம்ராவிற்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும், விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கடைபிடிக்க வேண்டும். தனது எந்த சகோதரராக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, அறிமுகமானவராக இருந்தாலும் சரி, அவர்களுடனே நல்ல பண்புகளை கொண்டும் அழகிய ஒழுக்கங்களை கொண்டும் பழக வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடினமாகவோ முரட்டுத்தனத்துடனோ அல்லது வேறு விதமாக அவர்களது மனதை நோவடிக்கும் முறையிலோ அவர்களது மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் முறையிலோ பழகக்கூடாது. இது போன்ற கடினமான பழக்க வழக்கங்களை அவர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 11வது ஒழுக்கம், தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு இறை எச்சத்தை கொண்டும் மார்க்க ஒழுக்கங்களை பேணும்படியாகவும் அறிவுரை சொல்லி பயணம் புறப்பட வேண்டும். தனது குடும்பத்தார்கள் மனைவியாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களுக்கு தாங்கள் சென்றதற்கு பிறகு குடும்பத்திலே அல்லாஹுடைய அச்சத்தை பேணி அவர்கள் ஒழுக்கங்களை பேண வேண்டும். குடும்பத்தை அழகான முறையிலே மார்க்கம் சொல்லிக் கொடுத்த முறையை நிர்வகிக்க வேண்டும். எந்த விதமான பாவமான தீய காரியங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது என்ற அறிவுரைகளை எல்லாம் அவர்களுக்கு கூறி மறுமையை நினைவுறுத்தி அவர்களிடத்திலிருந்து விடைபெற வேண்டும். 12வது ஒழுக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகிய பிரார்த்தனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை அந்தந்த நேரத்திலே பயன்படுத்த வேண்டும். வீட்டை விட்டு வெளியேறும்போது, வாகனத்திலே ஏறும்போது, பயணத்தில் இருக்கும் போது, பள்ளிக்குள் செல்லும் பொழுது, பள்ளியை விட்டு வெளியேறும் பொழுது, இன்னும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய அழகிய பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த பிரார்த்தனைகளை மனனம் செய்து அந்தந்த சந்தர்ப்பங்களிலே ஓத வேண்டும். இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் இறை எச்சத்தை கொண்டு அலங்காரமாகின்றன, இறை நினைவு நமக்கு அதிகமாகிறது. மேலும் அல்லாஹுடைய உதவியை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாம் பெற்றுக் கொள்வதற்கு இந்த இறை நினைவுகளும் பிரார்த்தனைகளும் நமக்கு உதவியாக அமைகின்றன. இப்போது அவர்கள் இந்த இஹ்ராமை அந்த குறிப்பிட்ட இடத்தை சென்றடையும் போது, அதாவது இந்தியாவிலிருந்து செல்லக்கூடியவர்களுக்கு அந்த யலம்லம் என்ற இடத்தை சென்றடையும் போது அந்த தல்பியாவை தாங்கள் நினைக்கக்கூடிய வணக்க வழிபாட்டுடைய எண்ணத்துடன் சேர்த்து சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் செய்தால் அவர்கள் இஹ்ராமிற்குள் நுழைந்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, இஹ்ராம் என்ற இந்த செயலை செய்வதற்கு முன்பதாக ஆண்கள் பெண்கள் தங்களது உடலில் எப்போதும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டிய முடிகளை எல்லாம் அகற்றி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்கள் தங்களுடைய மீசையை குறைத்துக் கொள்ள வேண்டும். தலைமுடியை அவர்கள் குறைத்துக் கொள்ள விரும்பினாலும் குறைத்துக் கொள்வதில் தவறில்லை. பிறகு இந்த இஹ்ராம் என்ற செயலை செய்வதற்கு முன்பதாக தங்களுடைய உடலை முற்றிலுமாக தூய்மைப்படுத்தி குளித்துக் கொள்வது சிறப்புடையது. மாத தொடக்கில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அல்லது பிரசவ தொடக்கில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களும் குளித்துக் கொள்வது ஏற்றமானது. அப்படி குளித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் குற்றம் கிடையாது. குளித்துக் கொள்வது ஏற்றமானது, சிறப்பிற்குரிய ஒரு செயலாகும். அடுத்து இஹ்ராமுடைய ஆடைகளை அணிவதற்கு முன்பதாக, அதாவது இஹ்ராமின் இந்த செயலை செய்வதற்கு முன்பதாக தன்னுடைய உடலில் தைக்கப்பட்ட ஆடைகள் அனைத்தையும் கழற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்கள் தைக்கப்பட்ட எந்த ஒரு உடை தனது உடலில் இருக்கும் போதும் இஹ்ராமுடைய செயலை ஆண்கள் செய்யக்கூடாது. இப்படி தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு இஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய உடலில் இருந்து தைக்கப்பட்ட ஆடைகளை எல்லாம் கழற்றியதற்கு பிறகு இவர் இஹ்ராம் என்ற செயலை செய்வதற்கு ஆயத்தமாகி விடுகிறார். பெண்கள் கையுறை அணியக்கூடாது, காலுறை அணியக்கூடாது, முகத்திற்கு திரை அணியக்கூடாது. பெண்கள் ஹிஜாப் ஆடை அணிந்து கொள்வார்கள். அதற்குள் அவர்கள் தங்களது வீடுகளில் பொதுவாக இருக்கும் போது அணியக்கூடிய ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். மேற்குறிப்பிட்ட காலுறை, கையுறை, முகத்திரைகளை அவர்கள் அணியக்கூடாது. ஆனால் தலைக்கு மேலிருந்து அவர்கள் தங்களுக்கு ஒரு துப்பட்டாவை வைத்துக் கொள்ளலாம். பெண்களுக்கு என்று தனித்து இஹ்ராமுடைய ஆடை எதுவும் கிடையாது. பெண்களுக்கு நறுமணம் பூசும் பொழுது அவர்கள் அந்த நறுமணம் வெளியில் வாடை வீசக்கூடியதாக இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
ஆண்கள் இஹ்ராம் அணிவதற்கு முன்பதாக தங்களுடைய உடலிலே